ஜனவரி 27 ஆண்டின் பொதுக்காலம் 3ஆம் வாரம் திங்கட்கிழமை. இன்றைய நற்செய்தி வாசகம் மார்க் நற்செய்தி பிரிவு 3 இறை சொற்றொடர்கள் 22 முதல் 33 வரை. மறைநூல் அறிஞர்கள் இயேசுவை பழி சுமத்துகின்றனர். இவனை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது, பேய்களின் தலைவனை கொண்டே பேய்களை ஓட்டுகிறான் என்று குற்றம் சுமத்துகின்றனர். கதை கட்ட சிலர் இருந்துவிட்டால் கண்ணகி வாழ்விலும் கலக்கம் உண்டு என்பது போல் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். செல்வத்தை பற்றி பேசும்போது பண ஆசைமிக்க பரிசேயர்கள் அவரை ஏளனம் செய்தனர். நிறைந்த குறைகள் உள்ளவர்கள் அடுத்தவரை அதிகமாய் விமர்சிப்பார்கள், குறை கூறுவார்கள். இங்கு நாம் சற்று சிந்திப்போம். கடவுள் நம்மை நிறை குறைகளோடு வாழ வைத்திருக்கிறார். நாம் எப்படி, எந்த வகையில் வாழ்கிறோம்? நாட்டிலும் இதுதானே நடக்கிறது. பேசுவதென்றால் உண்மையை பேசுங்கள் அல்லது மௌனமாக இருங்கள். நாம் ஒரு இலக்கை அடைய முயற்சி தேவை. தனித்துவம் பெற சிந்தனை தேவை. சீரற்ற சிந்தனைகள் வேரற்ற மரங்களுக்கு சமம். தலைகணம் நம்மை ஒரு கணமும் முன்னேற விடாது. முடியாதது என்று எதுவும் இல்லை. இதைத்தான் முயற்சி திருவினையாக்கும் என்கின்றனர் வல்லுநர்கள். நேரம் வரட்டும், பல நல்ல செயல்களை செய்துவிடலாம் என்று காத்திருப்பவன் எந்த நேரத்தில் எதுவும் செய்ய மாட்டான். காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் என்ற விழிப்புணர்வோடு வாழ்ந்தால் வாழ்வில் முன்னேறலாம். நீருள்ள கிணற்றடியில் அமர்ந்து கொண்டு எப்படி நீரில் மூழ்கி வெளியே வர என்று யோசிப்பதை விட்டுவிட்டு ஆழம் குறைவோ அதிகமோ அடிக்க வேண்டியது நீச்சல் மட்டுமே. இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் இயேசு புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராய் இருக்கிறார் என்றும், மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர், பின்னர் இறுதி தீர்ப்பு வருகின்றது, இதுவே அவர்களுக்கென்று உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் ஒரே முறை தம்மைத்தாமே பலியாக கொடுத்தார். யூபிலி ஆண்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் நாம் எப்படி வாழ வேண்டும் என புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய மடல் மூலம் காண்போம். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள். இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். இதன்படி வாழ்வை வளமாக்குவோம். இன்று தாய் திருச்சபை புனிதர்கள் தீமோத்தேயு மற்றும் தீத்துவை நினைவு கூறுகின்றது. இருவரும் திருத்தூதர் பவுலின் சீடர்கள். தீமோத்தேயுவை சாத்தான் சகோதரர் என்றும் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி அறிவிக்கும் உடன் உழைப்பாளர் என்றும் வாஞ்சையோடு பவுல் அழைக்கிறார். அதே போன்று தமது பணியில் பங்காளியும் உடன் உழைப்பாளனும் என்று தீத்துவை அவர் அழைக்கிறார். அத்தோடு இன்று கன்னியான புனித மெர்சி ஆஞ்சலாவின் விழாவை கொண்டாடுகிறோம். இப்புனிதை தாம் விரும்பியதை செய்யாமல் இறைவனின் திருவுளத்திற்கு பணிந்து கடும் தவம் மேற்கொண்டு தன்னை படைத்த இறைவனை கண்டு பாவிக்க வரம் பெற்றதைப் போல் நாமும் அனுதினமும் பங்கு கொள்ளும் திருப்பலியில் பக்தியுடன் பங்கு பெற்று வாழும் வர வேண்டும். ஆமென்.